ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கத்திரிக்காயை வந்து சுட போகிறோம். அந்த சுட போகிறதுக்கு நீங்கள் சின்னுக்குழி இருக்குல்ல, அந்த சின்னுக்குழியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா முறுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கம்பி யூஸ் பண்ணுவோம், அந்த கம்பி எடுத்துக்கிட்டாலும் சரி. அந்த கம்பியில் நம்ம இப்படி சொருகி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சுட்டு எடுக்க முடியும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காயை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஒரு சைட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடில் திருப்பி அதை சுருங்குற அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஹீட்டு ஏற ஏற உங்களுக்கு கத்திரிக்காய் இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த சுருங்கி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் கத்திரிக்காவை எடுத்துடலாம். நீங்கள் ரொம்பையும் பேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுற்றி வர எல்லாமே கருகி போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சுட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையுமே நான் ஒரே டைமில் போட்டிருக்கேன். எல்லாமே நீங்கள் ஒரே டைமில் போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, தேங்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இது கருகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அரைச்சி அந்த சட்னி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கருகுனோடத்தோட டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே மொத்தமாக போட்டால் பிரச்சனை இல்லை. நான் 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன். இஞ்சி ஒரு துண்டு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் புளியை ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் 5 இல்லை 6 போட்டால் கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான், அந்த டைம்லேயே நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடலாம். நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் அழுத்து போயிருப்போம். ஸோ வித்தியாசமாக இந்த கத்திரிக்காய் சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2வது கத்திரிக்காய் நிறைய பேர் குழம்புல போட்டாலும் சரி, இல்லை சாம்பாரில் போட்டாலும் சரி, அதெல்லாம் ஒமிட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் நம்ம ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் சுடும்போது கத்திரிக்காய் இன்னும் வேகலை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தோல் உரித்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வெந்த பிறகு நீங்கள் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் தோல் உரித்து வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், அதை அமுக்கி பார்க்கும்போதே புதக்குன்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கும்போது அதோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக அந்த வதங்கவும் செய்யும், பச்சை வாடையும் போயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வதங்கியாச்சு. இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காய் போடும்போது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், ஒரு கட்டியான பதத்துக்கு அது இருக்கும். அதனால நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் நல்லா அது கத்திரிக்காய் சுட்டிருக்கோம் அப்படிங்கிறது தோல் உரித்த உடனே நல்லா உறிஞ்சி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழுத்த காயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அது உரிக்க முடியும். 2வது நீங்கள் சுடும்போது சீக்கிரமாகவே அது சுற்றும், சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பழுத்த காயாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காயாக இருக்கிற மாதிரி நீங்கள் கத்திரிக்காவை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ தோல் உரித்து எடுத்து வச்ச கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணி உப்பும் போட்டாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும்
1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னியை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் உள்ள பேபிக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன டிஷ் பண்ணன்னு ஒரே குழப்பமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னி வகைகள் விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க, ரொம்ப விடாதீங்க. விட்டு இறக்கிற வேண்டியதான். கொதி வரவாமல் இறக்கிருங்க. யம்மியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.